கையில் ஒரு 1000 ரூபாய் இருந்தது. அந்த மாதம் சம்பளம் வருமா என்னன்னு தெரியாது. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் ஏன்னாரு. இவன் ஏன்னா லூஸா, 1000 ரூபாய் தான் இருக்கு, அடுத்த மாதம் ஏதாவது நல்ல டேரக்டர் எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சு காமிச்சு சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது சரி வழக்கம் போல பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல ஞாபகம் இருக்காது என்ன பேசணும்னு. சரி, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, படம் பண்ணிடலாம். நான் சினிமாவுக்கு வந்து நடிக்கணும்னு தான் வந்தேன், தெரியாம அசிஸ்டன்ட் ரைட்டு கோடட் ரைட்டு. அரவிந்துக்கு வந்து ப்ராப்பரா டைரக்டர் ஆகணும். சரி அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச படம் தான். அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. கையில் காசுலாம் கிடையாது. ஒருத்தருடைய அப்படியே நானும் அரவிந்த் நல்லா பேசுவோம். போயிட்டு பேசி உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஏமாற்றி வாங்கணும். அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்பினாரு. அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை காமிச்சு பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும். அப்படிதான் இந்த படம் ரெடியாச்சு. ப்ரொடியூசர்னா வழக்கமான பணம் எடுத்துட்டு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணல. கிட்டத்தட்ட ஏமாத்தணும் மீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய நடிகர்கள் வந்து எங்களுக்கு எங்க மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாங்க. பக்ஷன், விஜயமுருகன், நிறைய பேர். ஜீவாக்கெல்லாம் என்ன பேமெண்ட் போச்சான்னு கூட எனக்கு தெரியல. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க.